அப்பா, வீட்டு வாசல்ல போலீஸ்காரனா காணோம். இந்த நேரத்துல உள்ள போய் லெட்டரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். சீக்கிரம் போவோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கடவுளே கடவுளே, இப்ப என்ன பண்றது? கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பருப்பு கீரை, கீரைமா கீரை. இந்த லெட்டர் எப்படியாவது உள்ள கொண்டு போகணுமே. என்ன கீரை பச்சை பச்சையா இருக்கு, வாங்கம்மா. கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை. இங்க வாங்க. என்னம்மா, கீரை வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். முதல்ல டோ இந்த லெட்டரை கொண்டு போய் அதோ அங்க போலீஸ்கார் நிக்கிறாருல்ல, அந்த வீட்டுல கொடுத்துருங்க. இதுக்கு பதிலா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒண்ணு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த வயசுல உனக்கு எதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலை? ஏய் இரு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி குதிக்கிற? நான் இத்தனோண்டு குழந்தையா இருந்தப்பவே இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சரி, அதெல்லாம் காதல். செந்தூர பூவை விஜயகாந்த் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண. இப்ப இதுக்கெல்லாமா தூது போவாங்க? ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிக்கிட்டு அதுல வச்சுக்க வேண்டியதானே இந்த தூது அனுப்புற வேலையெல்லாம். அம்மா தாயே, இது ஒண்ணும் லவ் லெட்டர் இல்ல, வேற ஒண்ணு. அங்க போலீஸ் நிக்குது, அங்க நான் போக முடியாது. அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவங்க கொடுக்கறத என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. அப்போ இது வெடிகுண்டு மேட்ரு தான். ஆத்தாடி, இதெல்லாம் சரி வராது. ஆத்தாடி, நாடு இந்த அளவுக்கெல்லாம் விழிப்புணர்வு அடையக்கூடாது. இத பாரு, நீ இத செஞ்சா மொத்த கீரையும் நானே வாங்கிக்கிறேன். நீ நாள் முழுக்க அலைய வேண்டாம். இப்ப சொன்னியே, இது டீலு. இத முதலையே சொல்லிருக்கலாம்ல. இப்ப கூடாத. இந்தா, இது அந்த போலீஸுக்கு தெரியாம குடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி சரி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். இத ஈஸ்வரி கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துறேன். சரி. அம்மா, கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை. கீரை வாங்கலையா? கீரை கடவுளே, இந்த ஆள்கிட்ட மாட்டிடக்கூடாது. கீரைமா கீரை, அரைக்கீரை. உள்ள போயிடு. அம்மா கீரைக்காரமா நில்லு. என்ன நீ பாட்டு உள்ள போற? இல்லங்க, நேத்து கீரை கேட்டாங்க, அதான் கொண்டு போறேன். கேட்டாங்களா? சரி போ. கீரைமா கீரை, கீரைமா அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, உங்களுக்காக விளைஞ்ச கீரைமா. இத போன் பண்ணி சொல்லிடலாம். ஐயோ, வேண்டாம். போலீஸ் போன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. கீரை மட்டும்தானா? வேணாக்கா, நீங்க போங்க. அம்மா நேத்து வேணும்னு சொன்னாங்கம்மா. ஓ, அக்கா சொல்லிருப்பாங்க. சரி, நீங்க எங்கே இருங்க. வரம்மா, ஒரு நிமிஷம். என்ன? இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்ன? போலீஸ் கேட்டுற போறாங்கம்மா. சரி, உள்ள வாங்க. கீரைக்காரம்மா, உள்ள வாங்க. அக்கா, சீக்கிரம் வா. கீரை வாங்கலாம்க்கா. ஏய், நமக்கு எதுக்கடி கீரை? அதான் நேத்து வாங்குறதே நிறைய கிடைக்க. சொல்றத கேளு. அம்மா, நான் கீரை விக்க வரலம்மா. தெருவுல ஒரு அம்மா உங்களாண்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்கம்மா. கொடுத்துட்டு நீங்க தரத வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க பேரு ஈஸ்வரியா. அக்கா, இத மாமா தான் கொடுத்து அனுப்பியிருப்பாருன்னு தோணுது. உள்ள போய் பார்க்கலாம் வா. நீங்க எங்கே இருங்க. அம்மா, ஒரு நிமிஷமா. இந்தாங்க, இப்போ இந்த கீரை கட்டை எடுத்துட்டு போய் நீங்க கொண்டு வரதை இதுல மறைச்சு கொண்டு வாங்க. சரி பாக்கா. அன்புள்ள கீதா, நான் தான் கிரி. மாமா, நான் ஒரு ரகசிய இடத்துல மறைஞ்சிருக்கேன். உன் போனை டேப் பண்ணுவாங்க, அதனால தான் கூப்பிடல. இன்னைக்கு நைட்டு ஸ்கைப்ல பேசுவேன். டேபை ஆன் பண்ணி வை. இந்த கடிதம் கொண்டு வருபவரிடம் 50,000 கொடுத்தனுப்பவும். இது மாமாவோட கழுத்து தானா? சர்வ நிச்சயமா இது உங்க மாமா கையெழுத்து தான். அவர்தான்
2 சுழி நான் போட வேண்டிய இடத்துல எல்லாம் 3 சுழி நான் போடுவாரு, 3 சுழி போட வேண்டிய இடத்துல 2 சுழி போடுவாரு. ஏங்கா ஒரு டிசி தமிழ தப்பு தப்பாவா எழுதுவாரு? ஏய், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவரு அப்படி தாண்டி எழுதுவாரு. நம்ம ஊர்ல தான் தமிழ் எழுத படிக்க தெரியாம டிகிரி வாங்க முடியுமே. சரிக்கா, அங்க தெருவுல நிக்கிறது ஈஸ்வரி தானே, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லனா அவர் லெட்டர் எப்படி நம்ம கைக்கு வரும்? சரி, எதுக்கும் அந்த அம்மா கிட்ட கேக்கலாம். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். போ, போ. இது வச்சுக்கோ. சரி போ. சரி, வா போலாம். அக்கா அக்கா அக்கா, என்னடி? இந்தா போலீஸ் பாத்திர போறாங்க, இதெல்லாம் மறைச்சு எடுத்துட்டு போ. போ போ. சரி சரி, சீக்கிரம் போ. அக்கா, இந்த கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. ஆமா, அந்த ஈஸ்வரி எப்படி இருந்தாங்க? டீசெண்டா கலீஜியா இருந்தாங்க. அப்படின்னா அது கண்டிப்பா ஈஸ்வரி தான். அப்ப கன்ஃபார்ம் அந்த லெட்டர் மாமா தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆமா. இத பாருமா, இத அவங்க கிட்ட சரி, கொடுத்துரு. சரி. என்ன சரிம்மா. ஜாக்கிரதை. ச்சே, என்னக்கா கீரை எதுவுமே நல்லாவே இல்ல, எல்லாமே பூச்சி அரிச்சிருக்கு. நீங்க எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு தேவை இல்ல. என்னம்மா இப்படி பேசுற? மருந்து அடிக்காம ஒழுங்கா வளர்க்குற கீரை பூச்சரிக்கை தான் செய்யும். பல வாழை இலை மாதிரி இருந்தா கெமிக்கல் மருந்து அடிச்சதா அர்த்தம். அதுதான் வேணும்னா அதையே வாங்கி தின்னுட்டு அவஸ்தைப்படுங்க. கீரை தான் வாங்கல, தூக்கி விடுவாங்க. நாங்க அவசரப்படுறதுக்கிட்ட நீ கிளம்பு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. போ. நல்ல வியாபாரம் காலையிலே. நல்ல கீரையா இருந்தா உள்ள எடுத்துட்டு வா, இல்லனா வராத. வேற எந்த தெருவுக்காவது போயிருந்தா 2 கட்டு வித்திருப்பேன். கீரைமா கீரை. அம்மா கீரைக்காரம்மா நில்லு. என்னங்க சார், கீரை வேணுமா? கீரைலாம் வேணாம். என்ன சார்? உன்னை ஒரு போட்டோ எடுக்கணும். என்னையா? எடுத்துக்க சார். எடுக்கிறேன் சார் இந்த சார். சார் இப்படி சார். இதுல போஸ் வேற. எடுத்தாச்சு. போஸ் போதுமா போதும் போதும், சார்? நீ கிளம்பு போ. கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை. தப்புச்சண்டா சாமி. அம்மா கீரை வாங்கலையா? அம்மா கீரைமா கீரை. கீரை வாங்கலையா? என்ன கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. எங்க? இந்த எடுத்துக்கோ, இதுல இருக்கு பாரு. ஆஹா. எதுக்கும் பிரிச்சு செக் பண்ணி பாத்துருவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எங்க 150 ரூபா கொடு. 150 ரூபாயா? எதுக்கு? பேசுனது மறந்து போச்சா? மொத்த கீரை நீ வாங்குறதா தானே டீலு? அப்ப டீலு, இப்ப நோ டீலு. வரட்டா? ஐயோ, இந்த ஏம்மா ஈஸ்வரி நில்லுமா, தேவா? நில்லு. ஐயோ. அடி படுபாவி, ஏன் பொழப்புல கைய வச்சுட்டு போறாளே. போலீஸ் கிட்ட சொல்லுவோமா? ஐயோ வேண்டாம், நம்ம பொழப்புல கை வச்சுடுவாங்க, அப்புறம் நம்ம வியாபாரம் போயிடும். ஃப்ராடு பண்ணாட. எங்கேயாவது உன்னை பார்க்காமையா போயிடுவேன். உன் பல்ல உடைச்சு கையில கொடுக்குறேன். எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா முடிஞ்சிடும். நான் முடிச்சு தரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? வச்சிடுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பொன்னுசாமி சார் இருக்காரு? மேல இருக்காருங்க ஐயா. ரொம்ப நன்றி. கிருஷ்ணா, சரி. மேல போய் பார்க்கலாம்டா. கிருஷ்ணா பார்த்து வாடா. வணக்கம் வணக்கம் அடடே, வணக்கம். வாங்க கிருஷ்ணன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டேய் மணி சார். சீக்கிரம் வா. சார். போய் 3 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். நான் அதெல்லாம் ஏன் சாப்பிடுறேன். சார்? அப்ப காஃபி டீ ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம். தேங்க்ஸ். சார் நீங்க சார், நீ போய் வேலையை பாருங்க சார். அப்புறம் அண்ணா நகர்ல இருக்கிற பில்டிங்கை நீங்க விற்க போறதா ஐயாவு சொன்னாரு. ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அதை கேட்டீங்க. அதான் முதல்ல உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். நினைவுல வச்சிருந்து முதல்ல எங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதுதானே நியாயம். அந்த நியாய தர்மம் எல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சே. எல்லா பழக்க வழக்கமும் பணத்துக்கு தான் நினைக்கிறாங்க. என்ன பண்றது, உலகத்துல நல்லது கெட்டது கலந்து தானே இருக்கு. வாஸ்தவம் தான். சரி, அதை விடுங்க. அதெல்லாம் பேச என்ன போகுது? நான் கேட்கறப்ப இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களா வந்து வாங்கிக்கன்னு சொல்றீங்க.
பிசினஸ்ல ஒரு சின்ன நெருக்கடி. இது வரைக்கும் குடுக்கல் வாங்கல்ல எந்த கெட்ட பேரும் வந்ததில்ல. அந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்த விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவசரத்துக்கு உறவு தானே சொத்து வச்சிருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? அந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியும். 3 கிரவுண்ட் நிலம், அதுல 1 கிரவுண்ட்ல வீடு இருக்கு. நீங்களே சொல்லிடுங்களேன். இல்ல 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 இல்ல, பொருளை வச்சிருக்கவர் நீங்க தானே. நீங்க ஒரு விலையை முதல்ல சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்க இடத்துக்கு விலை சொல்ல நீங்களே தயங்கினா எப்படி? சார், நாங்கள் ஒரு 15C எதிர்பார்க்குறோம். அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போடாமல் உடனே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா விலை தான். நான் அங்க எதிர்பார்க்கறத ஐயாவு சொன்னாரு. உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகும்னு நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் நிலவரம் ரொம்ப மோசமா இருக்குங்க. முன்னெல்லாம் சைட்ல பூஜையை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா உடனே வீடெல்லாம் வித்து போயிடும். ஆனா இப்ப கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டி முடிச்சாலும் விற்கிறதுக்குள்ள ஆவட்ட சோவட்டே ஆயிடுதுங்க. அதுல உங்க இடம் வேற மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப தள்ளி உள்ள இருக்கா. அதுல 4 கடகண்ணி கட்டி கூட விற்க முடியாது. அதான் யோசிக்கிறேன். நாங்க எதிர்பார்க்கறத சொல்லிட்டோம். உங்க மதிப்பை நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்ற விலைக்கும் நான் நினைக்கிற விலைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதான் அடுத்த வார்த்தை பேச யோசிக்கிறேன். நாங்க சொல்ற விலைக்குத்தான் நீங்க வாங்கணும்ன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு கட்டுப்படியான ஒரு விலையை சொல்லுங்க. நாங்க நிலவரத்தையாவது தெரிஞ்சுக்குவோம் இல்ல. எனக்கு கட்டுப்படியாகிற விலையை சொன்னா ஏதோ நான் உங்க நிலைமையை சாதகமா எடுத்துக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு கேட்கற மாதிரி இருக்கும். எதுக்கும் நீங்க ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி பார்த்துட்டு வாங்களேன். ஐயா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. எங்க இன்ஜினியர் கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றோமே. தாராளமா பேசுங்க. என்ன நெட்டையோ குட்டையோ இன்னைக்கே பேசி முடிச்சிட்டா 2 பேருக்கு நல்லது இல்லையா? சரி சார். கிருஷ்ணா, வாடா, ஃபோன் பண்ணலாம். வந்துடுறேன். பேசிட்டு வாங்க. ஐயோ, என்னடா இவர் இப்படி சொல்றாரு? கிருஷ்ணா, நம்ம அண்ணா நகர் இன்ஜினியருக்கு போனை போட்டு இப்போதைக்கு நம்ம இடம் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு விசாரிடா. சரிடா, ஃபோன் பண்றா. லோகநாதன், நான் கிருஷ்ணன் பேசுறேன். நம்ம அண்ணா நகர் இடம் இருக்குல்ல, அது என்ன விலைக்கு இப்போ? ஹலோ கிருஷ்ணன். ஹலோ ஹலோ லோகநாதன், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. என்னடா ஆச்சு? சிக்னல் வீக்கா இருக்குடா. லோகநாதன் சொல்லுங்க, லைன்ல அப்படியே இருங்க. நான் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுறேன். சிக்னல் கிடைக்கல. அதான் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். வரேன்.
அப்பா என்ன பாச்சு என்னாச்சுங்க அண்ணா நகர் லேண்ட் விற்கிறதுக்காக நான் இன்ஜினியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப யாரோ ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஐயாவை என்ன தள்ளி விட்டுட்டான். குத்த வந்தவன் ஐயாவை குத்திட்டான். யாருப்பா என்னப்பா சொல்றீங்க என்னங்க ஐயோ மாமா என்னங்க மாமா டாக்டர் கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் மாமா மாமா அண்ணே எனக்கு என்னாச்சுங்க கண்ணு திறந்து பாருங்க டாக்டர் கத்தியால குத்திட்டாங்க. ஓ பெரிய காயமா இருக்கேன். முதல்ல ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் நவருங்க சார். ஈஸ்வரி நீ பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்லம்மா ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஈஸ்வரி பதட்டப்படாத. ஒண்ணு ஆகுதும்மா, பயப்படாதம்மா. அழாம இரு ஈஸ்வரி. ரத்னம் பாட்டி அவங்க அண்ணன் நம்மள எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அழாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. மாமா அந்த யமனே உனக்கு எதிரியா வந்தாலும் அவன் என்ன தாண்டி தாண்டா உன்னை நெருங்கணும். அப்படி சாவே வந்தாலும் அதை நான் வாங்கிக்கிட்டு உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி சொன்னபடி செஞ்சு காமிச்சிட்டான். என்னங்க ஐயா ஒன்ன கூட இருக்காருன்னா நீங்க எங்க இருந்தாலும் நான் தைரியமா இருப்பேன். அதுக்காக இப்படி அவர் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்த பார்த்திருக்காரு. இது எப்படி மாமா நடந்தது? நாங்க ஒரு பில்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவுல ஒரு போன் பேச வேண்டி இருந்துச்சு. சிக்னல் கிடைக்கலையேன்னு கொஞ்சம் தள்ளி நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் எங்கிருந்து வந்தான்னு எனக்கு தெரியல ரத்தனம். என்ன குத்துறதுக்கு தான் வந்திருக்கான். ஐயாவு என்ன தள்ளி விட்டுட்டு கத்தி குத்த அவன் வாங்கிக்கிட்டான். டிசி கிருஷ்ணனை கொல்றதுக்கு போட்ட அட்டம்ப்ட்ல இருந்து மாமா தான் இப்படி காப்பாத்திருக்காரு. உங்களை குத்த வந்தவன நீங்க பாத்தீங்களா மாமா? இல்ல ரத்னம், ஐயாவை தள்ளி விட்டு நான் கீழே விழுந்துட்டேன். நான் எழுந்து பார்க்கும்போது குத்துப்பட்டு ஐயாவை கீழே கிடந்தான். அந்த பதட்டத்துல நான் பார்க்கல, அவன் அதுக்குள்ள ஓடி போயிட்டான். அண்ணனுக்கு கத்தி குத்துல எந்த பக்கம் காயம் பட்டிருக்கு? இந்த பக்கத்துல பட்டிருக்கு. பொதுவா அந்த இடத்துல கத்தி குத்துப்பட்டா உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான சான்ஸ் குறைவு. அதனால பயப்படாதீங்க. இருந்தாலும் ரத்னம் எப்படி பயப்படாம இருக்க முடியும் சொல்லு? அவன் என்ன தள்ளி விடலன்னா அந்த கத்தி குத்தி என் மேல பட்டிருக்கோம். எனக்காக அவன். நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன் மாமா. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். போலீஸ் பாதுகாப்பா? என்னப்பா சொல்ற? யாரோ இவரை பிளான் பண்ணி கொல்ல வந்த மாதிரியே பேசுற. இதை கிரிதான் செஞ்சிருக்கணும். அதான் அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.